सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्तु अन्धकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। நாம முதல் வகுப்புல சத் அப்படின்னா என்ன, வேதத்துல இருந்து அது எப்படி வருது, வேதத்துல அது என்னென்ன விதமான அர்த்தங்கள்லாம் பயன்படுத்துறாங்க, பலவிதமான அர்த்தத்துல பயன்படுத்துறாங்க. இப்படி பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும், உதாரணத்துக்கு சத்து அப்படின்னா நிலையானது, சத்து அப்படின்னா உள்ளது, சத்து அப்படின்னா வெளிப்படுறது, இப்படி நாம ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படிம்பாங்க. பல விதமான பொருள்களை பார்த்தோம். அப்படி பல பொருட்கள் இருந்தாலும், எப்படி வானவில்லுக்கு பல நிறங்கள் இருந்தாலும் அந்த விப்ஜியாங்கிற ஏழும் ஒன்று சேரும்போது ஒரே வெண்மைதானோ, அது மாதிரி இந்த சத்துங்கிறதுக்கு இருக்கக்கூடிய பல பொருட்களும் ஒன்று சேரும்போது எல்லாமே ஒரே முனையை பார்த்து தான் வரும், ஒரே பொருளை பார்த்து தான் வரும். அது தெய்வம், பகவான், பிரம்மம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல ஒரு பொருள் சத்து அப்படிங்கிறது பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் பார்க்கணும். அதை சொல்லும்போது ராமலிங்க அடிகள் பாடின திருவருட்பா ஒரு பாடலும் நாம பார்த்தோம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். வட இந்தியாவில் ஹிந்தியில சந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சந்து அப்படின்னா நம்ம ஊர்ல சாதுக்கள், மகான்கள், அந்த மாதிரி நாம பயன்படுத்துற வார்த்தையை அவங்க சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது சத்து அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். அதுதான் ராமலிங்க அடிகள் சொல்றார், உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படின்னு. வெள்ளிமலை வேதமுரசு பத்திரிகையில ஒரு 97, 98 அந்த மாதிரி சமயங்கள்ல மதுரானந்த சாமி எழுதி உத்தமர்த்தம் உறவு வேண்டும்னு ஒரு பகுதி தொடர் இருந்தது. அதுல பல மகான்களோட மதுரானந்த சாமிக்கு இருந்த தொடர்புகளை பத்தி அதுல எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சத்து அல்லது சந்துக்கள், சாதுக்கள், இந்த ஆன்மீக பாதையில போறவங்க இவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கலாமே. கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் 2வது அத்தியாயத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. கடவுள் உண்டுன்னு தெரிஞ்சிருந்து, அதுல தெளிவான அறிவு இருந்து, அதுல உரைச்சிருக்கிற ஒருத்தர் பிரஜ்ஞக ஸ்தித பிரஜ்ஞக. கடவுளுங்கிற அறிவு இருந்து, அது தெளிவான அறிவா இருந்து, அதுல உரைச்சிருக்கிறவன். கா பாஷா, அவன் என்ன மொழியில பேசுவான் அல்லது என்ன மாதிரி பேசுவான். ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத பிரஜேத கிம். அவன் எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான், அவனுக்கு பின்னாடி ஒளிவட்டம் எல்லாம் இருக்குமா,
இந்த மாதிரிப்பட்ட கேள்வி அர்ஜுனன் கேட்கிறான். அப்ப பகவான் அதுக்கு பதில் சொல்லும்போது என்ன பண்ணணும்? அவனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும், அவனுக்கு முகத்துல புன்னகை இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? அவர் நடக்கும்போது அப்படி அண்ணன் நடப்பாரு இல்லையா, எருமை நடப்பாரு. ஆனா பகவான் அதுக்கு பதில் சொல்லும் போது இந்த மாதிரி எதுவும் சொல்லல. அவர் அதுக்கு பதிலா அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்ப யார் ஒருவன் கடவுளை அடையணும் அப்படிங்கிற வாழ்க்கையில போகிறானோ அதுக்கு அடையிறதுக்கு பல வழிகள் இருக்கு. நாம போன வகுப்புல பார்க்கும்போது கர்மயோகம்ங்கிறது அதுக்கு ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறுத்தி இருந்தோம் போன வகுப்பை. வழிகள் பத்தி நம்ம டீட்டெயிலா பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு ஒருத்தர் அடைஞ்சிட்டார், அடைஞ்சால் அவருடைய வாழ்க்கை அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்புல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. வள்ளலார் இந்த பாடல்ல சில அடையாளங்கள் கொடுக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நம்ம ஊர்ல கோடு பேசுறது, குண்டனி பேசுறது, புரணி பேசுறது எல்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆசாமி கிட்ட நம்ம போயிடக்கூடாது. இது ஒரு அடையாளம். பெருமை பெரு நினது புகழை பேச வேண்டும். நான் எப்போதுமே பேசும்போது இதுல ஒரு போர்டு கூட வச்சிருக்காங்க, சப்தம் இறை நாமத்திற்கு மட்டும். வெளிவர ஆசிரம கோவில்ல கூட அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பொதுவா அந்த கோவில் மாதிரி இடங்களுக்கு போனா நாம என்ன பேசுறோம், எவ்வளவு சப்தத்துல பேசுறோம், என்ன துணியில பேசுறோம், இதுல எல்லாம் நமக்கு கவனம் வேணும். என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுல அப்பர் சுவாமி அழகா ஒரு பாடல் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட அதை ஒட்டி ஒரு வரியில வருது, பெருமை பெரு நிறந்து புகழை பேச வேண்டும். வாயின்னு இருந்தா அது உன் பேரை சொல்லணும், உன்னுடைய புகழை பாடணும். அப்பர் சுவாமியுடைய பாடல் முதல் வரி ஞாபகம் இல்ல, அதுல ஒவ்வொரு அங்கமா சொல்லி என்ன பண்ணணும் அந்த பாடல். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து. தலை இருந்தா அதுக்கு வேலை என்னது? பகவானை வணங்குறது. மூக்குன்னு இருந்தா அது பகவானுடைய மனத்தை முகர்றது. வாயின் இருந்தா பகவானுடைய பேரை பாடுறது. காலில் இருந்தா பகவானுடைய கோவில்களுக்கு போகிறது, பிரதட்சணம் பண்றது. அப்படிங்கிறது மாதிரி அந்த பாடல் போகும். ஒவ்வொரு அங்கமும் சொல்லி அந்தந்த அங்கம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த பாடல். அது மாதிரி பாய் பகவானுடைய பேரு புகழ பேசணும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். நான் பொய் பேசக்கூடாது. பெருநெறி வெடித்து ஒழுக வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில நான் வாழ வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். சில பேர் இருக்காங்க இறக்குமதியானவங்க, எங்க சாமி தான் பெரிய சாமி, என் சாமியை கும்பிடலைன்னா நீ நரகத்துக்கு தான் போவ. உலகத்துல ஒரே சாமி தான் இருக்கு, அது என் சாமி தான். வேற சாமியை கும்பிட்டா நீ நரகத்துக்கு போயிடுவ. ஒரு சாமி தானே இருக்கு, அப்புறம் எப்படி வேற சாமியை கும்பிட முடியும்? ஆனா அவங்க அப்படி நினைக்காது. அவங்க சாமி மட்டும்தான் சாமி, வேற சாமி இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த சாமியை கும்பிடக்கூடாது. நாம அப்படி இல்லை, ஒரு சாமி சொன்னா ஒரு சாமி தான். அது பேரு வடிவம் எது மாறினாலும் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிறது நம்ம இது. அவங்களுக்கு ஒரு சாமி கான்செப்ட் வேற, நம்மளுடைய ஒரு சாமி கான்செப்ட் வேற. அவங்களுக்கு ஒரு சாமி தான் உண்டு, ஆனா வேற சாமி இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசுவாங்க. கொஞ்சம் மூளை அடமான வச்சிருந்தா அங்க நீங்க ஏதாவது வாயை திறந்து கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா உன்னை சாத்தான் பிடிச்சிடுது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் சர்தன் சேஜுடா அப்படிம்பாங்க. நுபுர் சர்மா விஷயத்துல கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை, அதனால உங்களுக்கு விளக்கம் சொல்லல. அதனால மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இந்த இடத்துல ஒரு சின்ன தெளிவையும் சொல்லிடுறேன். மா தா இம் அது ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்துல. மா தா இம் அது இன்னொரு வார்த்தை.
சமஸ்கிருதத்துல இப்படி 2 வார்த்தை இருக்கு. கீதையில கூட கடைசி ஸ்லோகத்துல துருவா நீதிர் மதீர் மம அப்படின்னு பகவான் முடிப்பார். வேற இடங்கள்ல மதம் மம அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாரு. அந்த இடத்துல எல்லாம் மதம் அப்படின்னா கொள்கை, கருத்து, அந்த மாதிரி அர்த்தம். இப்ப மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொள்கை, கருத்து அந்த மாதிரி அர்த்தம். மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறி அப்படிங்கிற, நம்ம காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அது மத. சமஸ்கிருதத்துல 4 எழுத்துக்கள் கசடத்தபால உண்டு. த, 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 த அப்படி 4 உண்டு. இதுல முதல்ல வரக்கூடிய தா மதம், கொள்கை அப்படின்னு, அதுதான் நம்ம ஆன்மீகத்துல பயன்படுத்துற வார்த்தை. சைவ மதம், வைஷ்ணவ மதம், காணபத்தியம் மதம், கௌமார மதம், சௌர மதம், சாக்த மதம் அப்படின்ட்டு சங்கரர் 6 மதங்களை ஸ்தாபிச்சார். அதனால ஷண்மத ஸ்தாபகர்னு சொல்றோம். அந்த இடத்துல பயன்படுத்துறது முதல்ல உள்ள தா. மதம், காமக்ரோத மோக மத, அந்த மத வந்து மத வெறி. வெறி, யானைக்கு மதம் பிடிச்சிட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அது இன்னொரு வார்த்தை. அப்ப மதமான பேய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது, எனக்கு மதவெறி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். உன்னை மறவாது இருக்க வேண்டும். கடவுளே, உன்னை எப்பவுமே நாம் மறக்க கூடாது. மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த போட்ட துள்வளர் தலமோங்கு கந்தவேளே கண்முக துய்யமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே அப்படின்னு முடியுது. அப்போ ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்றவங்க கிட்ட சில குணாதிசயங்கள் இருக்கும். அது என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் அப்படிங்கிறத நாம சுபாஷிதங்கள்னு சமஸ்கிருதத்துல சிலது இருக்கு. அந்த சுபாஷிதங்கள் மூலமாக பார்க்க போறோம். ஒரு சுபாஷிதம், த்ரிணானி பூமி ருதகம் வாக் சதுர்த்தீச்ச சூன்ருதா ஏதானியபி சதாங்கேஹே நோச்சித்யந்தே கதாச்சன. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம். நான் இதை பொதுவாக கோயம்புத்தூர் அல்லது கொங்கு நாட்டு பக்கத்தில் பார்த்துருக்கேன். நம்ம போன உடனே வாங்க வாங்க உட்காருங்க அப்படிம்பாங்க. உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய குண்டால, ஒரு செம்புல பெரிய செம்பு நிறைய தண்ணி கொண்டு வைப்பாங்க. அடுத்தது தண்ணியை குடிச்ச உடனே அடுத்தது மோர் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, போர் சாப்பிட்றீங்களா அப்படிம்பாங்க. அடுத்தது நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அதை கொண்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அப்புறம் சாப்பாடு என்ன சாப்பிட்றீங்க. இது இந்த ஒரு விருந்து ஓம்பல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா கொங்கு பகுதியில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். பொதுவா திருநெல்வேலியை பத்தி இப்படி சொல்லுவாங்க, சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படின்னா இது சொல்லுது, அவங்களுக்கு உட்கார விரிக்கிறதுக்கு ஒரு பாய் நம்ம எல்லாரும் வீட்லயும் இருக்கும். இந்த காலத்துல இருக்குவான்னு தெரியல, இல்லை பொதுவாக அந்த காலத்துல எல்லா வீட்லயும் பாய்ங்க, நம்மளே பாயில தானே படுப்போம். திருநாணி அப்படின்னா, திருணம்னா புல்லு, புல்லுல செய்கிறது பாய். பாய் வந்து புல்ல தானே நெய்வாங்க. திருநாணி அப்படின்னா பாய். பூமி, உட்காரதுக்கு ஒரு 2க்கு 2 அடியில ஒரு இடம் இருக்காதா வீட்டுல இருக்கும். உதகம், கவிச்ச வாக்கி ஒரு கப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குமே இருக்கும். அப்புறம் ஒரு இனிமையான சொல், வாக் சூன்ருதா, இனிமையான சொல். எத்தனாச்சு? பாய், உட்கார ஒரு விரிப்பு, உட்கார்றதுக்கு ஒரு இடம், தண்ணீர், இனிய சொல்.
இந்த நாளும் அதான் சதுர்த்தி. இந்த நாளும் நல்லவங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கும். இதுக்கு பஞ்சம் இருக்காது. சதாம் கேகே நோச்சென்று கதாச்சரம். ஒருபோதும் இந்த நாளுக்கும் நல்லவங்க வீட்டுல பஞ்சம் இருக்காது. நம்ம வீட்டுல வேற எதுக்கு பஞ்சம் இருந்தாலும் இருக்கலாம், இந்த நாளுக்கு யார் வீட்லயும் பஞ்சம் இருக்க வாய்ப்பு இல்லை தானே. அப்போ சதாம் கேகே நல்லவங்க வீட்டுல, சத் கமய அப்படின்னா சத்தை பார்த்து போகிறவங்க, ஆன்மீக பாதையில் போறவங்க, தெய்வத்தை பார்த்து போகிறவங்க, அவங்களுடைய வீட்டுல இந்த நாளுக்கும் பஞ்சம் இருக்காது. அதனால்தான் பட்டினத்தார் பாடினார், படுக்க பாயுண்டு உறங்க புறந்திண்ணை உண்டு, இருக்குமிடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்வேன் அப்படின்னு. கடவுளுக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில இதை பார்க்க முடியும். ஒரு கதை சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம், நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், கொடுக்கறதையும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அவர் எனக்கு தாராரா பார்ப்போம் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்துக்கிட்டு ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு சாப்பாடு எப்படி வருது பார்ப்போம். அதான் அவனுக்கு டார்கெட். கடவுளுக்கு அவனுக்கும் போட்டி, சாப்பாடு எப்படி வருது, நான் கடவுள் பேரை சொன்னா எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அங்க ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்தவங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து, அவங்க எல்லாம் கொள்ளக்காரங்க, கொண்டு வந்ததை பங்கு போடுறதுக்காக வேண்டி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அவங்க சுத்துமுத்து யாரு இருக்காங்களான்னு பார்த்தா இங்க ஒரு ஆசாமி மரத்துக்கு மேல உட்கார்ந்துருந்தான். அதனால அவரை பிடிச்சி கீழே இறக்குனாங்க. இவங்க கையில சாப்பாடு அந்த மரத்தடியிலே சாப்பாடு இருந்தது. இவன் கொண்டு வந்தவன் சாப்பாடு கீழே வச்சுட்டாங்க, மேலே உட்கார்ந்துருக்கான். கடவுள் எப்படி கொண்டு தாராரு பார்ப்போம் அப்படின்னு இங்க வந்தாங்க. சாப்பாட்டை பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பசித்தான். ஆனா ஒரு டவுட்டு, இவன் எதுக்கு இந்த மரத்துல சாப்பாடு கீழே வச்சுட்டு உட்காந்துருக்கான்? ஒருவேளை இந்த சாப்பாடு நம்ம இந்த மரத்துக்கு வருவோம் தெரிஞ்சு, இதான் நம்ம வழக்கமா வந்து கூடுற இடம்னு தெரிஞ்சு நமக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு நம்ம அவசரத்துல பசியில சாப்பிட்டோம்னா செத்து போனா நம்ம கொள்ளடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவன் கீழே பிடிச்சி இறக்கி சாப்பாடை குத்தி துருத்தி சாப்பிட வச்சு, அப்பதான் அவருக்கு நம்பிக்கை வந்தது, தெய்வம் ஊரையை வச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு. அது மாதிரி எத்தனையோ நம்ம மகான்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ ஒண்ணு, நாம இதுல 2 விதம். ஒண்ணு, நல்லவர்கள் இப்படி நடப்பாங்கிறது வந்து நாம படிச்சுக்கிற இன்னொரு பாடம், நாம இப்படி நடந்தா நாம நல்லவங்க ஆகலாம் அப்படிங்கிறது. அடுத்தது, ஸ்வகுணான் பரதோஷான்ச்ச வக்தும் பிரார்த்தயித்தும் பரான் யாச்சிதாரம் நிராகர்த்தும் சதாம் ஜிஹ்வா ஜடாயதே. பெரியவங்க வாய் வந்து கூசுமா, சத்துக்கள் வாய், பெரியவங்க வாய் கூசும். எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு ஸ்வகுணான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எங்கெல்லாம் சாதிச்சிருக்கேன் தெரியுமா, என்னை பத்தி ஊர்ல 4 பேர்ல கேட்டா தெரியாது, என்கிட்ட கேட்டாலும் தெரியும் அப்படின்ட்டு தன்னை பத்தி பெருமை அடிப்பாங்க. தற்பெருமை பேசுறதுக்கு அவங்க நாக்க எழும்பாரு. மகாபாரதத்துல ஒரு சம்பவம், போர் நடந்துட்டு இருக்கு. அபிமன்யு கொல்லப்படுறாரு. கிட்டத்தட்ட அந்த கான்டெக்ட் தான் எனக்கு ஞாபகம். இப்போ அர்ஜுனன் வந்து ரொம்ப வெப்ராளத்துல இருக்கான். பார்த்து அண்ணன் எல்லாம் பார்த்து
நீங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் தனிபாடி கிடக்கா, ஒரு குடிப்பையில காப்பாற்ற முடியல, உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன், இப்படி எல்லாம் அர்ஜுனன் பேச ஆரம்பிச்சிட்டான். பொதுவா அந்த காலத்துல ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட வயசுல பெரியவங்களை மரியாதை குறைவா பேசக்கூடாது. அந்த காலத்துல கெட்ட பழக்கம். அப்போ இவன் இப்படி பேசலாம், பேசி ஆத்திரத்துல பேசி முடிச்சவரு அவனுக்கு கொஞ்சம் சங்கடம் வந்துச்சு. ஐயோ அண்ணன் இப்படி எல்லாம் பேசிட்டோமே, இப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணணுமே. அதுக்கு பரிகாரம் தற்கொலை பண்றதுதான். அதனால அர்ஜுனன் சரி அண்ணன் இப்படி பேசிட்டோம், அதனால அதுக்கு பரிகாரம் பண்ணணும், தற்கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்போ கிருஷ்ணன் சொன்னாரு, இதுக்கு போய் தற்கொலை எல்லாம் பண்ணுவானா, அதுக்கு ஒரு எளிமையான ஒரு தற்கொலைக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு, தூக்கில எல்லாம் தொகணும்னு இல்லை, நீ கொஞ்சம் ஒன்றை பத்தி பொழுது பேசு, அதுவே தற்கொலைக்கு சமாதானம் தான் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொன்னாருந்தோ. அப்புறம் அர்ஜுனன் என்ன தெரியுமா, நான் தேவலோகத்தில் போய் சண்டை போட்டேன், சிவருமன் கூட சண்டை போட்டேன்னு கொஞ்சம் பெருமை எல்லாம் பேசினானோ, அது தற்கொலைக்கு சமாதானம் ஆனதுனால அவன் தற்கொலை பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணி மேற்கொண்டு என்ன பண்ணலாம், அபிமன்யு இறந்ததுக்கு பழி வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்கன்னு ஒரு கதை போகுது. அப்போ தற்பெருமை பேச மாட்டாங்க பெரியவங்க. பரதோஷாஞ்ச, மற்றவங்களுடைய தோஷங்கள். உலகத்துல மகாபாரதம் ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பிக்குது. வியாசர் சொல்ற, உலகத்துல எல்லாருமே வெள்ளை கருப்பு அப்படின்னு 2 நூல் கொண்டு நெய்த ஆடைகள். அதாவது நல்லது கெட்டது அப்படிங்கிற ரெண்டும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். என்ன, சில பேர்கிட்ட வெள்ளை கூடலா இருக்கலாம், சில பேர்கிட்ட கருப்பு கூட இருக்கலாம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், ரெண்டுல எது அதிகம் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு இவன் கெட்டவன் நல்லவன் உலகம் முடிவு பண்ணும். அது உலகம் அதனுடைய பார்வையை வச்சு முடிவு பண்ணும். உண்மையிலே நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ அது ஆண்டவனுக்கு நமக்கு தான் தெரியும். உலகம் எப்படி பார்க்குதோ அப்படி உலகம் முடிவு பண்ணும். இந்த இடத்துல பூஜ்ய சுவாமியுடைய ஒரு கருத்தை சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ், நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நினைக்கும் போது டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். ஒரு விஷயத்தை நாம இது இப்படித்தான் தீர்மானம் பண்ணக்கூடாது. எனக்கு அறிவுக்கு ஒரு லிமிட் உண்டு. நான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு, காதுக்கு வந்த விஷயங்களை வச்சு தான் ஒருத்தரை எடை போட முடியும். அதனால நான் எடை போடுறது தப்பா இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இப்படி ஒரு நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறத நிறுத்தாம கூட சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டேக் சேர்த்துக்கணும். இங்கிலீஷ்லயாக்கும் டேக் கொஸ்டின் ஒன்று உண்டு. டோன்ட் யூ நோ அப்படின்னு கேட்கறது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து டேக் கொஸ்டின் அப்படிம்பாங்க. ஆம் ஐ ரைட், ஈஸ் இன் இட் அப்படின்னு ஒரு வால் சேர்த்துக்கிடுவாங்க. ஆம் ஐ ரைட்னு சொல்லிக்கிட்டு ஈஸ் இன் இட்னு ஒரு வால் சேர்த்துக்கிடுவாங்க. அந்த வாலுக்கு டேக்னு பேர். அது மாதிரி இந்த காலத்துல இந்த டேக் உங்களுக்கு இப்படி சொன்னா புரியுமா இருக்கும். நீங்க துணியெல்லாம் எடுக்கும் போது அதுல ஒரு விலகட்டி தொங்க விட்டுருப்பாங்களே, அது இந்த காலத்துல டேக்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன ஒண்ணு நினைச்சாலும் சரி, அது கூட நான் இப்படி நினைக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், நான் இப்படி முடிவு பண்ணியிருக்கிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இந்த ஒரு தெளிவு மட்டும் ஹிந்து பெண்களுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு நிறைய பெண்கள் சூட்கேஸ்லயும் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளேயும் துண்டு துண்டா வெட்டி வெட்டி வைக்கப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு, உலகம் முழுக்க நடக்கதான் இருக்கும், இந்தியாவிலே நடக்குது. நான் டெய்லி ஒரு 8-10 கேஸ் அப்படி படிச்சுட்டு இருக்கேன். முஸ்லீம்களை நம்பி ஏமாறுகிற இந்துக்கள் பெண்கள். அது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து கல்யாணமான பெண்கள் வரைக்கும் அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அந்த இது. அதுக்கு ஹிந்தியில வந்து ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, மேரா அப்துல் அலக் ஹே அப்படின்னு. அது எனக்கு காதலே, மற்ற முஸ்லீம் மாதிரி கிடையாது, அவன் ஸ்பெஷல் அப்படின்னு. அவன் வேணா இன்னொருத்த வேணும்னா அவனுடைய காதலையை வெட்டி கொண்டிருக்கலாம், துண்டு துண்டா காடுகளில் வீசி எறிஞ்சிருக்கலாம், பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம், அவன் பல பேரை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நான் காதலிக்கிற முஸ்லீம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்துக்கு ஹிந்தியில சொல்லக்கூடிய வார்த்தை தான்
மேரா அப்துல் அலக்கே, எனக்கு அப்துல் தனி அப்படின்னு. அப்போ நமக்கு நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி முடிவெடு பண்ணுகிறேன், சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்ததுன்னா நாம சப்ஜெக்டிவா காரியங்கள் செய்ய மாட்டோம். நான் நினைச்சது சரி, நான் பார்க்கறது சரி அப்படிங்கிறதுக்குள்ள மாட்ட மாட்டோம். இன்னொருத்தருடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டதுக்கும் மறுசீரலை பண்ணிருக்கும் பல கோணங்கள்ல ஆலோசனை பண்றதுக்கும் எல்லாம் நாம தயாரா இருக்கும். அதுக்கு இது உதவும். அதனால இது ஒரு டிப்ஸ். இந்த இடத்துல மற்றவர்கள் நாம கண்டிப்பா வாழ்க்கையில மற்றவர்களை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கத்தான் வேணும், அதுல சந்தேகம் இல்லை. அப்பதான் நமக்கு உலகத்துல விவகாரம் பண்ண முடியும். ஆனா நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு முத்திரை குத்தக்கூடாது. ஜட்ஜ் பண்றது வேற, ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்ப வால்மீகி இருக்கார், நாம ஜட்ஜ்மெண்டலா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவனுக்கு தெரியாதா அவன் எத்தனை பேரை கொள்ளடிச்சவன், அவர் மகான் ஆயிருப்பாரு, ரிஷி ஆயிருப்பாரு, ஆனா நம்ம மாற மாட்டோம், அவர் மாறினதை ஏத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவோம். அதுக்காக வேண்டி நாம இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இதுல பரதோஷான், மற்றவருடைய குற்றம் குறைகளை சொல்றதுல அவருடைய பெரியவருடைய நாக்கு எழும்பாது, கூசும். அப்புறம் மற்றவர்கள்ட்ட கெஞ்சுறதுக்கு, எனக்கு கடன் கொடுப்பியா, எப்படி கடன் வாங்காம இந்த உலகத்தில் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பொதுவா இல்லறத்தார்களுக்கு இருக்கக்கூடிய கடமையில ஒண்ணு, அவர்கள் மற்றவர்கள்ட்ட எதையுமே வாங்கக்கூடாது. பிரம்மச்சாரிக்கு கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிரம்மச்சாரி பிச்சை எடுத்து சாப்பிடலாம், அடுத்தவங்கிட்ட இறந்து சாப்பிடலாம். சாதுக்கள் ஐயமிட்டு உண், சாதுக்கள் பிக்ஷை எடுக்கலாம். கிரகஸ்தனுக்கு அடுத்தவர்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கான உரிமை கிடையாது. அவன் எப்போதுமே இலவசம் சொல்லி கொடுத்தாலும் சரி, விலையில்லா கணினி மின்விசிறின்னு கொடுத்தாலும் சரி, டிவின்னு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் நாம வாங்க போகக்கூடாது. போறோம் அப்படின்னா அது நமக்கு கேவலம். இல்லறத்தான் தான் உழைச்சு சம்பாதிச்சு ஒரு பொருளை வாங்கணுமே தவிர இன்னொருத்தட்ட இருந்து எக்காரணம் கொண்டு ஒரு விஷயத்த வாங்கக்கூடாது. இல்லறம் அல்லது நல்லறம் என்று சொல்லியிருக்காங்க. இல்லறம் உயர்ந்தது ஏன் அப்படின்னா அவர்கள் கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க. 4 விதமான ஆசிரமத்துல இல்லறத்தார் கிரகஸ்தாசிரமத்துக்காரங்க மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு ஒரு ரூல் ஸ்பெஷலா வச்சாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வச்சாங்க. அவர்கள் எந்த வழியில வேணாலும், நல்ல வழிகள்ல எந்த வழியில வேணாலும் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம், தேவைக்கு அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதே சமயம் மற்ற சன்னியாசாசிரமம் மாறிப்பட்டவர்கள்ட்ட அது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இல்லறத்தார்கள். அதனால நம்ம நாட்டு ரூல்ஸ்ல எது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். அப்போ இவங்க இன்னொருத்தட்ட போய் கெஞ்ச மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. அதைத்தான் ஔவையார் அழகா சொன்னாங்க, ஈயன இரத்தல் இழிந்தன்று. இன்னொருத்தண்ட போய் குடு அப்படின்னு கேட்கறது ரொம்ப கேவலம். அதன் எதிர் ஈயேனென்றல் அதனினும் இழிந்தன்று. அப்படி ஒருத்தன் கேட்கறதே கேவலம், அப்படி கேட்டவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட மகாமட்டம் அப்படிங்கிறாங்க. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று. ஒருத்தனுக்கு வச்சுக்கப்பா அப்படின்னு தானம் பண்றது உயர்ந்தது. அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. அப்படி ஓசல தந்தா கூட, விலையில்லா டிவி தந்தா கூட, அவங்க விலையில்லா டிவி தரதுக்கு பின்னாடி பெரிய ஒரு எக்கனாமிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு தான் தராங்க. நம்ம ஒரு டிவி கொடுத்தா அதை 2000-3000 ரூபாய்க்கு கொடுத்தா மாசம் 100 ரூபா சுமங்கலி கேபிள் விஷயத்துக்கு கட்டணம் வசூலிச்சா ஒரு வருஷத்துல 12,200 ரூபாய் கிடைக்கும். நான் சும்மா ஒரு கணக்கு சொல்ல, நீங்க லேட்டஸ்ட் நிலவரத்தை வச்சு நீங்க போட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபாய், 2 வருஷம் ஆகும்போது 2400, 5 வருஷம் ஆகும்போது ஒரு 6000 ரூபாய் போட்ட பணம் நமக்கு வசூலிச்சிடலாம். இந்த டிவிக்கு டெண்டர் விட்டதுலயும்
ஒரு டிவிக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு டெண்டர் விட்டுக்கிட்டு 2,000 ரூபாய் டிவியை உங்களுக்கு வந்துடலாம். 10,000 ரூபாய் கொடுத்தா கடன் காட்டிட்டு அதுலயும் ஒரு 8,000 ரூபாய் சுருட்டிக்கலாம். இப்படி எல்லாம் ரொம்ப பக்காவா திட்டம் போட்டுதான் ஆத்தோடு சோழியம் குடுமி சும்மா ஆடுமா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்கள்னு உருவாகுது அப்படின்னா நீங்க ஏமாந்துடக்கூடாது. அப்படிப்பட்டதான் நமக்கு ஆட்சியாளராக இருக்காங்க. அவங்க நலத்திட்டம் கொண்டு வந்தாலே அவர்கள் எம்ஜிஆர் சொன்னது மாதிரி மக்கள் நலம் என்று கூறுவார், மக்கள் நலம் ஒன்றையே கருத்தில் கொள்ளுவாருங்கிறது மாதிரி. இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு இது கட்ட போறாங்களா? இங்க சட்டமன்றம் கட்டுறதுக்கு 1000 கோடி ரூபாய், நாடாளுமன்றம் கட்டுறதுக்கு சில 100 கோடி ரூபாய் தான். இதை விட பல மடங்கு பெருசு, பல வருஷம் தாண்டி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கட்டின நாடாளுமன்றம் சில 100 கோடி. ஆனா ஒரு இது இல்லாம தட்சிணாமூர்த்தி கட்டின சட்டமன்றத்துக்கு பல 1000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்பவுமே இவங்க இப்படித்தான் கணக்கே போடுவாங்க. மருமகனுக்கு சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தா உங்க ஊர்ல எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டுருவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, சிமெண்ட் ரோடு அப்பதான் வந்தது. எப்ப மருமகன் சிமெண்ட் ஃபேக்டரி போச்சுதோ அப்பதான் ஊருக்கெல்லாம் சிமெண்ட் ரோடு வருது. இதுக்கு பின்னாடி பெரிய பொருளாதார நிபுணத்துவம் இருக்கு. மன்மோகன் சிங் எல்லாம் பாவம், இவங்க மாதிரி அக்கட்டமைப்பு பொருளாதாரம் படிக்கணும், படிச்சுட்டு தான் நல்லபடியா ஆட்சி பண்ணி வந்துக்கலாம். இப்போ திருவருட்பாவிலையும் வருது, ஈ என்று சொல்வோர்க்கு இலை என்று சொல்லாத மனமும் அப்படின்னு திருவருட்பால ராமலிங்க அடிகள் சொல்றாரு. அப்போ அடுத்தவங்கள்ட்ட குடுன்னு கேட்கறதுக்கு பெரியவருடைய நாக்கு கூசும். அடுத்த விஷயம், அப்படி ஒருவேளை யாராவது கேட்டால் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கும் பெரியவங்களுடைய நாக்கு கூசும். அப்போ பெரியவங்களா இருந்தால் தன்னுடைய பெருமை பேச மாட்டாங்க, மற்றவர்களுடைய சிறுமையை பேச மாட்டாங்க. யாருக்கிட்டையும் போய் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு இறக்க மாட்டாங்க. யாராவது தன்னுடைய இறக்க வந்தால் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இது சத்துக்களுடைய ஒரு குணம். அடுத்தது அசாரே கலு சம்சாரே சாரம் ஏதத் சதுஷ்டயம். இந்த நிலையில்லாத இந்த உலகத்துல 4 விஷயம் ஒர்த்து. காஷி வாசக, சதாம் சங்கக, கங்கா அம்பக, சிவ பூஜனம். காசியில போய் வாசம் பண்றது, இதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். அதாவது நம்ம நாட்டில் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகங்கள் இருந்தது நம்ம நாடு. அது தக்ஷஷீலா, இன்னைக்கு தாஷ்கண்ட் சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அங்கதான் சாணக்கியர் பாடம் எடுத்துட்டு இருந்தார். அவர் போனது மகத நாட்டில இருந்து. மகதம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பீகார். அங்க நாளந்தான் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இந்த இந்தியாவில் அங்கே இங்கேயும் யாத்திரை பண்ண போது காசியில போய் காசியில் உள்ள பண்டிதர்கள் எல்லாம் ஜெயிச்சாரு. அங்க சர்வஜ்ஞ பீடம் ஏறினாரு. அங்க ஒரு சரஸ்வதி கோவில் இருக்கு. இப்பதான் நம்ம அரசாங்கம் அதை மீட்டு எழுப்பி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 2014 பிறகு நடந்த ஒரு நல்ல காரியத்துல அந்த கோவிலை, சர்வஜ்ஞ பீடம் ஏறின அந்த கோவிலை புதுப்பிச்சது ஒரு காரியம். அதுக்கப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திலகவதியார் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் என்னது? மருண்ணிக்கியார் அல்லது அப்பர் அல்லது திருநாவுக்கரசர். அவரு புத்த மதத்தை தழுவி அவங்க மதத்துல பெரிய பேரும் புகழுமா இருந்தது காஞ்சிபுரத்துல. இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டாலும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, 7வது அறிவுல சொன்னதுனால. போதி தர்மர்
போதி தர்மர் காசியில இருந்துதான் ஸ்ரீராமுக்கு போறாரு அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது காசியும் காஞ்சியும் அதே மாதிரி நாலந்தா, தக்ஷஷீலா, இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இருக்கு. அந்த வரிசையில காசியும் ஒண்ணு. பாரதியார் காசிக்கு போய் படிச்சுட்டு வந்தாருங்கிறது அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் காசி அந்த பெருமையை தக்க வச்சிருக்கு. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல போய் படிக்க முடியுமோ தெரியாது, பீகார்ல போய் அது ஒரு ஆளு கொளுத்தி தீக்கிரை ஆக்கிட்டாரு. அவருக்கு செய்த வீரத்தீர செயலை பாராட்டி நம்முடைய அரசாங்கம் அவருடைய பேர்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது நீங்க முதல்ல பக்தியார் கில்ஜின்னு நினைக்கிறேன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்கி அப்புறம் தான் நாலந்தாவை இடிஞ்சு கொடிஞ்சு எரிக்கப்பட்டு கிடக்கு நாலந்தாவை பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய வீர தீர செயலை செய்தவருக்கு ஒரு நினைவுடம் வைக்காட்டா எப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனே அவருக்கு பேர்ல ஒதுக்கிச்சு. அதில் நாலந்தாவுக்கு போய் படிக்க முடியாது. கிட்டத்தட்ட தக்ஷஷீலா ஆப்கானிஸ்தான் போயிட்டுது, அவங்களுக்கு கல்வி அறிவுக்கு சம்பந்தமே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி பழைய பேரும் போடும் உள்ள இடங்கள்ல எல்லாமே கிட்டத்தட்ட காணாம போயிட்டது. காசி மட்டும் இன்னைக்கும் யாராவது ஒருவர் சன்னியாசியா போறாரு, பிரம்மச்சரியா போறாருன்னா அவரு நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் பத்தி படிக்கணும்னா கண்ணை மூடிட்டு காசிக்கு போகலாம். உங்களுக்கு முடுக்குக்கு பாடம் சொல்லி தரதுக்கு ஏதாவது ஆளு கிடைக்கும், ஆசிரமங்கள் கிடைக்கும். அதை விட்டால் இப்போ ரிஷிகேஷ், அங்க கைலாஷ் ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அது மாதிரி வேற சில ஆசிரமங்கள் இருக்கு. கைலாஷ் ஆசிரமத்துக்கு தான் விவேகானந்த சாமி போய் தங்கியிருந்தார். படிச்சாரா, வெறுமனே தங்கி மட்டும் இருந்தாரா அப்படிங்கிறது விவரங்கள் நம்ம கூட தெரியல. ஆனா அந்த கைலாஷ் ஆசிரமத்துல ஒரு ஸ்தம்பம் வச்சிருக்காங்க. அங்க போன பெரியவர்களுடைய பேர் பட்டியல் இருக்கு. அதுல விவேகானந்த சாமி பேரும் அந்த பட்டியல் ஸ்தம்பத்துல இருக்கு. அதனால காசி அப்படிங்கிறது இப்படி கல்வி அப்படிங்கிற துறையிலையும் முக்கியம். அப்ப கல்வி அப்படின்னா நம்ம நாட்டில் எல்லா விதமான கல்வியும் அங்க கிடைக்கும். அதனால காசியில எல்லா விதமான கல்வியும் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா ஆன்மீக கல்வியும் அங்க கிடைக்கும். அதனால காசிக்கு போனா நீங்க உங்களுக்கு இன்னொரு கூடுதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இங்க கங்கை ஓடுது, அங்க திரிவேணி சங்கமம் அது பக்கத்துல இருக்கு. பொதுவா கங்கை கரையில ஞான வேள்விகள் நடக்கும். அதனால கங்கைக்கு ஒரு பேரே ஞான கங்கா அப்படின்னு. பூஜை சுவாமிஜி தமாஷுக்கு சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தனுக்கு சனி திசையில ராகு புத்தி வந்தாலோ அல்லது ராகு திசையில சனி புத்தி வந்தாலோ அவன் கங்கை கரையில உட்கார்ந்து வேதாந்தம் படிக்க வந்துருவான் அப்படின்னு. அதையும் இந்த மாதிரி போறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி கங்கை கரையில ஞானத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. காசி அந்த விதத்துல ஞானமும் கொடுக்கக்கூடிய இடம். அப்புறம் நம்ம இதுல ஒரு இது இருக்கு, காசியில இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி அப்படின்னு ஒரு பட்டியல். அதனால பொதுவாக பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்து மாதிரி இல்லாம, அதாவது பிள்ளைக்கும் பையனுக்கும் எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்ச பிறகும் அலமாரி சாவிய இடுப்புலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற மாமியார்கள் மாதிரி இல்லாம, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே வீட்டு பொறுப்பெல்லாம் அப்படி கொடுத்துக்கிட்டு வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க போக்குல சிவனேன்னு போயிடுவாங்க. இதுல ரெண்டு லாபம், அவங்களுக்கும் மருமகள் பிரச்சனை இல்லை, மருமகளுக்கும் மாமியார் பிரச்சனை இல்லை. மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த வழிமுறையை இந்து மதம் ஏற்படுத்தி இருக்கு. வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை முடிஞ்ச உடனே நாம அந்த வாழ்க்கை சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சிக்காக வேண்டி எடுக்கிற வாழ்க்கை வானப்பிரஸ்த வாழ்க்கை. எவ்வளவு பேருக்கு நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் இப்ப புரிஞ்சுதா? இந்து மதம் சொல்றது மாதிரி வாழ்ந்திருந்தா நமக்கு எல்லாருக்கும் நிம்மதி இருந்திருக்கும். அடுத்து காசிக்கு, அதனால நிறைய பேர் தன்னுடைய கடைசி காலத்துல காசிக்கு போவாங்க, அங்க ஆன்மீக வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படியே இறந்து போறதுனால அங்கேயே இறந்தா நல்லதுங்கிறதுனால அப்படி பண்ணுவாங்க. அதனால காசி வாசக, காசியில வசிக்கிறது அப்படிங்கிறது ஒர்த்து. அடுத்தது சதாம் சங்கக, நல்லவர்களுடைய பெரியவர்களுடைய மகான்களுடைய தொடர்பு, சத் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆதிசங்கரர் அவருடைய பஜகோவிந்தத்தில் சொல்றாரு, சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நமக்கு பொதுவா இந்த உலகத்துல நமக்கு துன்பம் எப்ப வருதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எப்ப எப்ப நீங்க பதட்டப்படுறீங்க, எப்ப எப்ப நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, எப்ப எப்ப நீங்க துன்பப்படுறீங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய வலியினால நீங்க துன்பம் படுற சமயங்களை விட மன ரீதியா ஏற்படக்கூடிய வலிகள்ல தான் நீங்க அதிகம் துன்பப்படுறீங்க. நீங்க உங்க நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாத்துங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு எது மேலேயோ அல்லது யார் மேலேயோ இருக்கிற பற்றுதல் காரணமா இருக்கு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மா துடிச்சிருவாங்க. இது ஒரு உதாரணம். இத மாதிரி யார் மேல உங்களுக்கு பற்றுதல் இருக்கோ அப்போ அவர்களால உங்களுக்கு துன்பம் வரும். அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படிங்கிறது ஒரு வரி. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படிங்கிறது திருவள்ளுவர். எது எதுல இருந்து நமக்கு துன்பம் வருதோ, எது எது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துதோ அது அதுல இருந்து நாம விலகிக்கிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. கீதையிலையும் அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. சனை சனைர் உபரமேத் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். இன்னொன்னு டக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ரெண்டாவது விஷயம் சாதுக்களுடைய சங்கம். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம பீர்பால் கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கோடு வரைஞ்சாங்க, அந்த கோடை அழிக்காம சின்னதாக்கணும் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அது பக்கத்துல ஒரு பெரிய கோடை போட்டாங்க. அப்ப இந்த கோடு சின்னதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம இந்த உலகத்துல உள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த முக்கியத்துவம் இதுல இந்த பிடியிலிருந்து நாம விடுபடணும்னா இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்கு, முக்கியமானது இருக்கு அப்படிங்கிற அறிவு நமக்கு எப்ப வருதோ அப்போ இதெல்லாம் தானாவே விட்டுரும். ராமகிருஷ்ணன் அழகா சொல்லுவார், புளியம்பழம் இருக்கு, அது பழுத்துது அப்படின்னா தானாவே ஓட விட்டு விலகிடும். அது வரைக்கும் ஓட்டோட ஒட்டிட்டு இருக்கும், பழுத்துனா தானாவே ஓட விட்டு விலகிடும். அதே மாதிரி நமக்கு பக்குவம் வரும்போது தானாகவே இந்த உலக பிடி நம்மளை விட்டுரும். நாம இந்த உலகத்தை விட வேண்டாம், இயல்பாகவே உலகத்தினுடைய பிடி நம்மளை விட்டுரும். அது எப்படி விடும்னா, நமக்கு மேலான ஒன்றை பத்தி தெரியும் போது அந்த பிடி தானாவே விடும். அப்ப அந்த மேலான ஒன்றை நமக்கு தெரிகிறதுக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது உதவும். அது பல விதங்கள்ல சத்சங்கம் அப்படிங்கிறது உதவும். அதனால சத்சங்கத்தினால நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலையும் இன்பம் கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எப்படி தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம வாழ்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் சத்சங்கத்துல கிடைக்கும். அப்புறம் போற உலகத்துக்கு காலையில சாமி ஒரு கதை சொன்னாங்கல்ல, இனிமேல் போற தீவுக்கு ராஜாவா இருக்கும் போதே எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அங்க ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஏற்படுத்திட்டு இந்த ராஜா தயாரா இருந்தார். அதனால 5 வருஷம் முடிச்ச உடனே ஒட்டும் பிரச்சனை இல்லை, ராஜா மாதிரி போயிட்டார். அது மாதிரி நாம போற கால இடத்துக்கு வருங்காலத்துக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணோம்னா, பொதுவாக இப்ப நம்ம பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்கு. எதுக்காக வேண்டி, ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்முடைய வாழ்க்கையை எப்படி இடைஞ்சல் இல்லாம நடத்துறது, அல்லது நாம சில பிக்சட் டெபாசிட் எல்லாம் போட்டு சிறு சேமிப்பு எல்லாம் போட்டு வச்சிருப்போம். எல்லாம் எதுக்கு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவுங்கிறதுக்கு. பழைய காலத்துல எல்லாம் அப்படி கஷ்டப்படல. என்ன பண்ணாங்கன்னா, கண்ணுல காதுல கழுத்துல விரல்ல எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது ஆத்திர அவசரத்துக்கு. பின்ன வீட்டுல அண்டா குண்டா எல்லாம் கூட தாமிரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ஆத்திர அவசரத்துக்கு அடம் வச்சுக்கலாம். சரி, எப்படியா இருந்தாலும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும், அடுத்த உலக வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும். ரெண்டுக்கும் சந்தோஷமான வழியை காட்டக்கூடியது சத்சங்கம்ங்கிறதுனால சத்சங்கமும் இந்த உலகத்துல ஒர்த்து. இதுவரைக்கும் நமக்கு சத்சங்கம் இல்லை அப்படின்னா நாம இனி ஏற்படுத்திக்கணும். அடுத்தது கங்காம்பக, கங்கையில குளிக்கிறது.
கங்கை அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே கங்கா ஜலம் அப்படிங்கிறது காலாகாலத்துக்கும் கெட்டு போறது. பொதுவா தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கெட்டு போயிடும். இந்த கங்கா ஜலம் காலாகாலத்துக்கும் கெட்டு போறது இல்லைங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கங்கையிலிருந்து கொஞ்சம் ஜலம் வாங்கி உங்க வீட்டுல வச்சு பார்க்கலாம். பழைய காலத்துல எல்லா வீட்லயும் இருக்கும். யாராவது கடைசி காலத்துல இருக்காங்கன்னா அவங்க வாயில இருந்து சொல்லிட்டு கங்கா ஜலத்தை விடுவாங்க. அவங்க போற வழிக்கு நல்லபடியா போய் சேரட்டும் அப்படின்னு. இறக்குற கட்டத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி தேவாரம் திருவாசனம் அந்த மாதிரி படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு உங்க தாத்தா பாட்டி காலத்துல நீங்க விசாரிச்சா தெரியும், ராமாயணம் படிக்கிற பழக்கம் வச்சிருந்தாங்க அப்படின்னு இருக்குது. அவங்க போற போது நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு போகட்டும், அதனால நல்ல கதி அடையட்டும். அது மாதிரி கங்கா ஜலம் கொடுக்குறோம். கங்கா ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது கங்கா ஜலம்ங்கிறது ஜம்ஜம் வாட்டர் மாதிரி கிடையாது. ஜம்ஜம் வாட்டரை பத்தி கதை கேள்விப்பட்டேன். ரொம்ப கோரமான ஒரு கதை. அரசாங்கம் ரொம்ப ஸ்பெஷலா சில பிளான்ட் எல்லாம் போட்டு எடுத்து ஜம்ஜம் வாட்டரை உருவாக்கி லிட்டரா கொடுத்துட்டு இருக்குதான். அதுக்கு பின்னாடி என்னென்ன கோல்மால் எல்லாம் இருக்குன்னு அதுல இருக்குது. அந்த ஒரிஜினலா அந்த நீரை குடிச்சா உங்களுக்கு நோய் நொடி வரும். ஜம்ஜம் வாட்டரை அது ஒரு ஆரோக்கியமான நீர் கிடையாது. அதனால அவங்க அதை பிளான்ட் எல்லாம் போட்டு பியூரிஃபை எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுக்க எல்லாம் முயற்சி பண்றாங்கன்னு கேள்வி. அது நம்ம கங்கா ஜலம் அப்படி இல்லை. நீங்க ரிஷிகேஷ்ல இருந்து எடுத்தாலும் சரி, இல்ல கோமுக்கில் போய் எடுத்தாலும் சரி, இல்ல ஹூப்ளி கங்கா கடற்கரை கங்கா சாகருங்கிற இடத்துல போய் எடுத்தாலும் சரி, எங்க வேணாலும் நீங்க கங்கை தண்ணீரை எடுங்க. இத்தனைக்கும் கங்கை நீர்ல எவ்வளவு கழிவுகளெல்லாம் அவங்க கலக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டியும் அந்த கங்கா ஜலம் தன்னுடைய புனிதத்தன்மையை இழக்காமலே இருக்கும். அது அந்த கங்கா ஜலத்தினுடைய ஒரு சிறப்பு. வெள்ளிமலையில ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல தொடங்குனது அம்பானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி. 1940 அதை தொடங்கினாங்க. ஏன்னா எனக்கு அனுபவம், நான் வெள்ளிமலை இருந்த காலத்துல வெள்ளிமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு ஆசிரமம் இருக்குலாம் தெரியாதவங்க எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் இருக்குங்க. அந்த அம்பானந்த சாமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் படிக்கும்போது விவேகானந்த சாமி அமெரிக்கால இருந்து சிகாகோல பேசி முடிச்சு திரும்பி வராரு. யாழ்ப்பாணத்தில் இறங்கி அப்புறம் சென்னை வராரு. சென்னையில ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த சமயத்துல இந்த சாமி விவேகானந்த சாமியை பார்க்கிறாரு. அப்ப அவருக்கு அதுல ஒரு ஈர்ப்பு உண்டாகி இவரு சன்னியாச வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணி வேலூருக்கு போறார். அங்க சாரதா தேவியை சந்திக்கிறார். அப்ப இவர் சாரதா தேவிக்கு பங்காளி தவிர வேற பாஷை தெரியாது. இவருக்கு இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் தவிர வேற பாஷை தெரியாது. அப்போ இவர் மனசுல நினைக்கிறார், சாரதா தேவியை பார்க்கும்போது, இப்போ அம்மா அவங்களுடைய பாதங்களை கழுவி அந்த நீரை தந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த டெலிபதின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அம்மா உடனே கிட்ட இருந்த சேவை கிட்ட தட்டு எடுத்துட்டு வர சொல்லி கங்கா ஜலம் கொண்டு வர சொல்லி, அவங்க வேலூருங்கிறது கங்கை கரையில் இருக்கிற ஒரு இடம் தான், கங்கை தண்ணியெல்லாம் கொண்டு வர சொல்லி சாமிகிட்ட அம்மானந்த சாமிகிட்ட கொடுக்குறாங்க. அதில் அவரு அம்மாவுக்கு பாதாபிஷேகம் பண்ணி அந்த நீரை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டார். பின்னாடி அவர் எப்பவுமே அவருடைய கையில ஒரு பாட்டில் இருக்கும். அந்த சாரதா தேவி பாதத்தை கழுவின தண்ணி. அவரை பார்க்கிறவங்களுக்கு அவர் அந்த நீரை கொடுப்பாரு. மதுரான் சாமி இளநீர்ல உலாத்திட்டு இருக்கும்போது அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல எங்கேயோ அம்பான் சாமி இருந்திருக்கிறாரு. அவர் கையில இந்த தீர்த்தம் வாங்கி குடிச்சிருக்காரு. அப்புறம் மதுரான் சாமி சாமியா வெள்ளிமலைக்கு வந்துட்டாரு. இப்பவும் நீங்க வெள்ளிமலையில அந்த தீர்த்தத்தை பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் தீர்த்தத்துக்கு கூட கங்கா ஜலத்தை சேர்த்து 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 பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படிதான் அந்த தீர்த்தம் இன்னமும் மெயின்டைன் பண்ணப்படுது. இது ஒரு விதமான ஹோமியோபதி மாதிரி. நீங்க ஹோமியோபதி நினைக்கிறேன், அது சாப்பிட்டு நீங்க கூடுதல் விவரம் கேட்டுக்கங்க. ஹோமியோபதியில எப்படி மருந்து தயாரிப்பாங்க அப்படின்னா, ஒரு கேலன், அதாவது 1000 லிட்டரு தண்ணி எடுக்கிறது, அதுல ஒரு துளி மதுரை டிங்சரை விடுறது, அதை கலக்கோ 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 கலக்கோன்னு கலக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் கலக்குறீங்களோ
அந்த அளவுக்கு அந்த மருந்தினுடைய பொட்டன்சி ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் அதுல இருந்து ஒரு துளி எடுக்கிறது, எடுத்து இன்னொரு 1000 லிட்டர்ல விடுறது, அதை கலக்கணும்னு கலக்கிறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு துளி எடுத்து இன்னொரு 1000 லிட்டர்ல விடுறது. இப்படி எவ்வளவு கேலன் மாத்திக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய பொட்டன்சி கூடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அவங்க மருந்து எடுக்கக்கூடிய அந்த இதுல போய் நீங்க லேப்ல கொடுத்து நாங்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மதர் டிங்சருடைய ஒரு அயோட்டா கூட அதுல இருக்காது. ஆனா அந்த மதர் டிங்சர் என்ன வேலை செய்யணுமோ உங்க உடம்புல அந்த வேலையை அது சூப்பரா செய்யும். நம்முடைய பாஷையில சொல்றதா இருந்தா ஸ்தூலமான மதர் டிங்சரை நாம சூக்ஷ்மமாக்கிருக்கோம். ஏதோ ஒண்ணு சூக்ஷ்மம் ஆகுதோ அதனுடைய பவர் ஜாஸ்தி. அதனால ஹோமியோபதி உங்களுக்கு வேலை செய்யும். அத மாதிரி இந்த கங்கா ஜலத்தை விட்டு 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 அதை மெயின்டைன் பண்றாங்க. இந்த கங்கா ஜலத்துக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் உண்டு. நோய் நொடிகளை உருவாக்காது, மற்றபடி பாவங்களையும் கூட நீக்கிற தன்மை அதுக்கு உண்டு. இப்ப கங்கா இப்படி பாவங்களை நீக்கிட்டே இருந்தா இப்ப கங்கா தண்ணி அசுத்தம் அடையாதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதனால கங்கால ஒரு ஏற்பாடு இருக்கு. அதுக்கு கும்பமேளா அப்படின்னு பேர். இந்த கும்பமேளா சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா சாதுக்கள் எல்லாம் போய் அதுல ஸ்நானம் பண்ணுவாங்க. முதல்ல சாதுக்கள் ஸ்நானம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு முறையெல்லாம் இருக்கு. நாகா சாதுக்கள் முதல்ல போகணும். நாகா சாதுக்கள்ங்கிறது சாதுக்கள் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி, அது சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது அக்பருடைய ஆட்சி காலத்துல, இன்னும் தெளிவாக சொல்ல போனா துலுக்கமாருடைய ஆட்சியில சாதுக்கள் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ மதுசூதன சரஸ்வதி, அதாவது கீதா தியான ஸ்லோகங்கிற நம்ம இப்ப படிக்கக்கூடியத எழுதின ஒரு சுவாமி, அப்புறம் பிருகத் பிரஸ்தான திரயத்துல ஒரு முக்கியமான நூலை எழுதினவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்வான், பகவத்கீதைக்கு பாஷ்யமும் எழுதியிருக்கிறார், மதுசூதனின் பேரு. அந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமி ராஜாட்ட போய் இப்படி எங்களுக்கு வாழ முடியல நிம்மதியா, உங்க ஆட்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள் அரக்கமாறு எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செய்து நீங்க ராஜா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு. அவர் சொன்னாரா, அதெல்லாம் என்னால முடியாது, உங்க பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அக்பர் த கிரேட் சொன்னதாட்டு சொல்றாங்க, என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, உங்க பாட்டை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு. அப்போ இந்த சாமி திட்டமிட்டு நாகா சாதுக்கள்னு ஒரு இதை உருவாக்குனார். அப்ப மற்ற பார்க்கறதுக்கு அவங்க மற்ற சாதுக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க போர் திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க எசல்னீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. மற்ற சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, அடி கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நாகா சாதுக்கள் அப்படி இல்லை, கூட போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி இந்த நாகா சாதுக்கள்ங்கிற படை உருவான பிறகு, அதுக்கு பிறகு இந்த துலுக்கமாருக்கு அட்டூழியம் குறைஞ்சது, சாதுக்கள் நிம்மதியா வாழ முடிஞ்சது. அதனால இந்த கங்கா கும்பமேளால கங்கையில முதல்ல இறங்குற உரிமை அவங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த நாகா சாதுக்கள். அதுக்கப்புறம் ஆதிசங்கருடைய இதில் தசநாமி சன்னியாசிகள்னு ஒரு பரம்பரை உண்டு. உங்களுக்கு சமீபத்தில் வளர்நிலை புத்தகத்தில் அதை பற்றி ஒரு சின்ன பட்டியல் இருக்கும். என்னென்ன பேர் உள்ளவங்க தசநாமி சன்னியாசி. ஒரு உதாரணத்துக்கு சரஸ்வதி அப்படின்னு பேர் இருந்தால் அவங்க தசநாமியில் ஒருத்தங்க, கிரி, புரி, ஆரண்ய, தீர்த்த, இந்த மாதிரி ஒரு 10 பேர். அதனால தசநாமி சன்னியாசிகள் பேர். அவங்க அடுத்தது வரிசையில் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் மற்ற சாதுக்கள் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் சாதுக்கள் எல்லாம் இப்படி குளிச்ச பிறகு எதுக்கு இவங்க எல்லாம் இறங்குறாங்கன்னா, கங்கை அதனுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து பரிசுத்தமாயிடும். அதுக்கு பிறகு பொதுமக்கள் இறங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகம். கும்பமேளா அப்படின்னு 6 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கலாம், 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கலாம். 6 வருஷத்துக்கு ஒருக்க நடந்ததுன்னா அர்த்த கும்பமேளா அப்படிம்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்க நடந்ததுன்னா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. காசி, கயா இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கும். முக்கியமா காசியில நடக்கும். வேறையும் இடங்கள்ல நடக்கும். ஹரித்வார் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். உஜ்ஜயினியில நடக்கும். உஜ்ஜயினி கும்பமேளால கங்கை சம்பந்தப்படாது, அங்க நர்மதா நதி சம்பந்தப்படும். நாசிக் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கேயும் நடக்கும். சரி, இப்போ 4வதா
காசியில வசிக்கிறது ஒருத்து, சத் சங்கத்தில் இருக்கிறது ஒருத்து, கங்கை நீர் வச்சிருக்கிறதும் கங்கை நீர்ல குளிக்கிறதும் எல்லாம் ஒருத்து. இந்த திருவிளக்கு பூஜை போறவங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு மந்திரம் சொல்லுவீங்க, கங்கே செய்வனே செய்வ கோதாவரி சரஸ்வதி. அந்த மந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நினைக்கிற சமயப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க குளிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியை புரோக்ஷனம் பண்ணி குளிக்கலான்னு இருக்கும். அதில் வந்து நீங்க குளிக்கும் போது அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்க குளிக்க போற தண்ணியில நீங்க 7 நதிகளையும் ஆவாகனம் பண்ணது மாதிரி அந்த நதிகளுடைய சாநித்தியம் அதுல இருக்கிறது மாதிரி பாவனை. அதுல வந்து கங்கை சேமனை செய்வது அந்த மந்திரமும் ஆரம்பிக்குது. அதனால தீபாவளிக்கு அதே மாதிரி நாம குளிக்கிறது வந்து பொதுவா ஒரு வழக்கு. தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டு முனிசிபாலிட்டி தண்ணியில தான் குளிச்சிருப்போம். வீரதாம்படி சைட்ல என்ன முடியாது, ஒரு ஹைட்ரோக்ளோரிக் மாதிரி ஒரு படி போடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டா முனிசிபாலிட்டி தண்ணியில தான் நாம குளிப்போம். ஆனாலும் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்போம். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு எல்லா நீரும் கங்கை நீருக்கு சமானம். அன்னைக்கு நாம எடுக்கிற ஸ்நானம் கங்கையில குளிச்சதுக்கு சமானம்ங்கிறதுனால அப்படி கேட்பாங்க. இல்ல கங்கை நீர்ல குளிக்கிறது, கங்கை நீரை பயன்படுத்துறது. அப்புறம் சிவ பூஜனம் 4வது. சிவனை வழிபடுறது அப்படின்னா கடவுளை வழிபடுறது. சிவனை உடனே கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துடக்கூடாது, ஆஹா எங்க சாமியை தாத்தா சொல்லியிருக்கு அப்படின்னு கிளம்பி வந்துடக்கூடாது. சிவன் தான் கடவுள்னு அர்த்தம். அது முனியாண்டியாவும் இருக்கலாம், கற்பனை சாமியாவும் இருக்கலாம், மாரியாத்தாவும் இருக்கலாம். நம்முடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இஷ்ட தெய்வத்தை நாம வழிபடுறோம். அப்ப நாம தினசரி நாம பண்ணக்கூடிய ஒத்தியான சில காரியங்கள், நம்முடைய ஜீவ யாத்திரையில நாம பண்ணக்கூடிய ஒத்தியான 4 விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள். யாரு சத் வாழ்க்கை வாழ்றாங்களோ, ஆன்மீக வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இதுவும் இருக்கும். அப்புறம் காமரிஞ்சு கருத்திக்கலாமா? 5 நிமிஷம். இப்ப சத்சங்கம் அப்படின்னு ஒன்ன பத்தி நான் சொன்னேன். சத்சங்கத்தினுடைய மகிமைய சொல்லுது இந்த சுபாஷிதம். மலய மாருத கந்தேன து இந்தனம் சந்தனாயதே ததா சஜ்ஜன சங்கேன துர்ஜன சஜ்ஜனாயதே. இது ஒரு பிரார்த்தனையும் இருக்கு, மகாபாரதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். தேரி ஓங்காரானந்த சாமி அது அவரை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, துர்ஜனோ சஜ்ஜனோ பூயா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. எப்படி நம்ம சர்வே பவந்து சுகினகெல்லாம் சொல்றோமோ இதை மாதிரி இன்னொரு பிரார்த்தனை இது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மலைய மாருத்தம் அப்படின்ட்டு ஒரு காற்று இருக்கு. மாருத்தம்னா காற்று, மாருதி காற்று, மருத் அதுல இருந்து மாருத் வந்து சொல்லலாம். மாருத்தம்னா காற்று. காற்று தேவதைக்கு வாயு தேவதையினுடைய அம்சத்துல பிறந்ததுனால, அருளான பிறந்ததுனால மாருத்தின்னு அனுமானுக்கு பேர். அப்ப மாருத்தம்னா காற்று. மலைய மாருத்தம் அப்படின்னா நம்ம நாட்டில் இந்தியாவை பல விதமா பிரிச்சிருக்காங்க. இது வந்து நான் சொல்றது இன்னைக்கு இல்லை, நம்முடைய முன்னோர்கள் மகா சங்கல்பம்னு ஒன்று உண்டு, பொதுவாக குட்டி சங்கல்பம் ஒன்று உண்டு. அது என்ன பண்ணுவாங்க, மமோ பார்த்த குறித்த சமஸ்த க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இன்னென்ன விஷயத்துக்காக அதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க திருவிளக்கு பூஜையில் எப்படி இருக்குதான்னு தெரியல, திருவிளக்கு பூஜையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவீங்க, கை எப்படி வைப்பீங்களான்னு தெரியல எனக்கு. சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவீங்க, நாங்கள் இந்த பண்ணக்கூடிய பூஜை எல்லாருக்கும் நல்லது கொடுக்கட்டும்னு. பொதுவாக சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அக்ஷதை பூ இதெல்லாம் கையில் வச்சு, இடது உள்ளங்கையில் வச்சு, வலது கையால் மூடி, வலது தொடையில் வச்சு சொல்லுவாங்க. இனி பெரிய பூஜைகளில், அப்புறம் ஆவணியை விட்ட மாதிரி நாட்களில் மகா சங்கல்பம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மகா சங்கல்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
உலகத்துல என்னென்ன இருக்கு, ஜியாகிரபி டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்தியாவில் எத்தனை விதமான காடுகள் இருக்கு, எத்தனை விதமான மலைகள் இருக்கு, எத்தனை விதமான நதிகள் இருக்கு, இந்த டீட்டெயில் எல்லாம் வரும். அப்ப இந்தியாவினுடைய ஜியாகிரபி நம்முடைய முன்னோர்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிருந்தது. அதுல இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மலைய மாருதம்னு பேர், மன்னிக்கணும், மலைய மவுண்டன் பேர். ராமாயணத்தில் கூட பற்றி குறிப்பு வருது. இந்த மவுண்டன் ரேஞ்ச், மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மலைய மவுண்டன் பேர். இந்த அதனால்தான் மலையாள நாடுன்னு பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மலையாள மொழி மலை இருக்கிறதுனால அங்கே மக்கள் பேசக்கூடிய மொழி மலையாள மொழி ஆயிட்டுன்னு என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த மலையிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு மலைய மாருதம்னு பேர். நமக்கு கொஞ்சம் நெருங்கின ஒரு வார்த்தையில சொல்லுங்க, தென்றல் காற்றுன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த மலைய மாறுத காற்றுக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்றாங்க. பொதுவாக இந்த மலை சாரல்ல நிறைய ஃப்ளோரோ அண்ட் ஃபோனா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இயற்கை சுரங்கங்கள் அல்லது கருவூலங்கள் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால இப்போ இந்த மலையில வீடு கட்டுறது, இந்த மலையை உடைக்கிறது, தாவரங்களுக்கு கேடு உடைக்கிறதுலாம் கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு, வேற நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லை. அதான் இப்படி ஒரு சட்டம் இருக்கு. இதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அபூர்வமான உயிரினங்கள் எல்லாம் வாழுது, அபூர்வமான தாவரங்கள் எல்லாம் இங்க இருக்குது, இது அழிஞ்சிடக்கூடாது. இந்த இதுல சந்தன மரங்களும் இதுல அதிகம். நமக்கே தெரியும், சந்தன கடத்தல் வீரப்பன் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு இப்ப காரணம் தெரியும். இந்த சந்தன மரம் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த மலையில இருந்து வரக்கூடிய காற்று பட்டாலே சாதா மரங்கள் சந்தன மரமா மாறிடும். மலைய மாருத கந்தேன, மலைய மாருதத்தினுடைய அந்த வாசனையினால சந்தன மரங்கள் நிறைய நிற்கும். அந்த சந்தன மரங்கள்ல இருந்து வழியா காத்து வரும்போது அந்த காத்துலயும் ஒரு சந்தன மனம் இருக்கும் தானே. அந்த மனம் பட்டு 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 சாதா விறகு கட்டைகள் கூட, எரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மரங்கள் கூட அதுல ஒரு சந்தன வாசனை வந்துடுமா சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அது மாதிரி இந்த காற்று பட்டு சாதா விறகு கூட சந்தனம் மாதிரி மணக்க ஆரம்பிச்சிடும். ததா அது மாதிரி சஜ்ஜன சங்கேன, நமக்கு நல்லவர்களோட பெரியவர்களோட தொடர்பு இருந்தா நமக்கும் அவர்களுடைய நல்ல பழக்கங்கள் வரும். இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், எப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருது, நடைமுறைக்கு கொண்டு வருது, நம்முடைய குணமா மாத்துறது அப்படின்னு. அதுக்கு எளிமையான வழி இதான். நாம நல்லவங்களோட தொடர்பு வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்ட ஆரம்பிச்சு, அப்ப நாமளும் நல்லவங்களா மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் சத்சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான தொடர்பு. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு. இது அந்த அர்த்தத்துல தான் இது சொல்லப்படுது. அதனால நமக்கு நல்ல குணங்கள் வரணும்னு நாம நினைச்சோம்னா, நமக்கு துன்பங்கள் பாதிக்கப்படாத ஒரு குணாதிசயம் வரணும், இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழக்கூடிய ஒரு குணாதிசயம் வரணும், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணாதிசயம் வரணும். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கற்பனைகள் இருந்ததுன்னா, இந்த மாதிரி எந்த கற்பனை வேணாலும் வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு பெரிய ரேஸ் கார் டிரைவர் ஆகணும் அப்படிலாம் இருந்தது, இல்லை கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிலாம் இருந்தால் அது வச்சுக்கோங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த லட்சியம் உங்களுக்கு இருக்குதோ அந்த லட்சியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்தால், இப்போ நீ கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு வச்சுன்னா கிரிக்கெட் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும், கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கபில் தேவ், டெண்டுல்கர், கோலி இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தா தான் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும்னா அப்துல் கலாம் புக்கு படிக்கணும், இல்ல சிவம் தானே அவரு இப்போ லேட்டஸ்ட் இருக்காரு, பிராணன் ஆரம்பிக்கிற நினைக்கிறேன், கேரளாக்காரர் இப்ப இருக்கிறவர் பிரமோத் ஒரு பேரு. அவரு இந்த மாதிரி சயின்டிஸ்ட் சம்பந்தமா நீங்க படிக்கணும். ஐன்ஸ்டீன் அவர் இந்த மாதிரி அவர்பட்டவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் படிக்கணும். இப்ப எந்த ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்குதோ
அது சம்பந்தமான விஷயங்களோட உங்களுக்கு தொடர்பு இருந்துட்டு இருந்தால், சங்கம்னா தொடர்பு, அது இருந்துட்டு இருந்ததுன்னா நீங்க இயல்பா அந்த துறையில ஈஸியா முன்னேறுவீங்க. இது பொதுவான ஒரு இது. நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தேவை நிம்மதி. அந்த நிம்மதி வேண்டாம், நான் சொன்னது மாதிரி மகான்களோட தொடர்பு நீங்க வச்சுக்கணும். இப்படி மகான்களுடைய தொடர்பு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே கிடைக்கும். எதை வேணாலும் தரக்கூடிய சக்தி சத் சங்கத்துக்கு உண்டு, பெரியவங்களுக்கு உண்டு, மகான்களுக்கு உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஜாட்யம் தியோ ஹரதி. சில பேருக்கு அறிவுபூர்வமா ஏதாவது செய்யணும் அது கஷ்டமா இருக்கும். படிக்கிறது, பரீட்சை எழுதுறது, இது மாதிரி ஒரு மீட்டிங் கேட்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருப்பு கொள்ளாது. அப்படி சுத்திக்கிட்டே வருவாங்க. முடிஞ்சா வேற ஏதாவது வேலை பார்க்கவும் போயிடுவாங்க. நமக்கு புத்தியில இருக்கக்கூடிய ஒரு ஜடத்தன்மை அல்லது அறிவின் பால் நமக்கு நாட்டம் இல்லாத தன்மை, இதை மாற்றியும் சிஞ்சதி வாச்சி சத்தியம். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சத்தியமான வார்த்தைகளாக, உண்மையான வார்த்தைகளாக மாற்றும். மானோ உன்னதிம் திசதி. நம்ம பெரியவங்களோட தொடர்பு வச்சா நமக்கும் வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்கள் உருவாகும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நான் கீதா வகுப்புக்கு போயிட்டு இருக்கிறேன். நாகர்கோவில்ல இருந்து பெருஞ்செல்வளை போயிட்டு இருக்கிறேன். போகும்போது ராணி தோட்டம் பக்கத்துல என்ன ஒரு பையன் கிராஸ் பண்ணி போறான். அவனுக்கு இந்த தினமணி அந்த மாதிரி பத்திரிகைகளை கார்ட்டூன்ல நான் பார்த்தது மாதிரி இப்படி முடி இருந்தது. நான் அப்போ கீதா கிளாஸ்ல போய் இப்படி ஒரு பையன் எனக்கு எதுக்க போறான் அப்படின்னு அந்த கிளாஸ்ல நம்ம ஊர்ல உள்ள ஒரு கடிதம் தான் சாமிச்சு. அம்மா சொல்லு வழி இல்லை, அப்பா சொல்ல வழி இல்லை, ஒன்றும் சொல்லி வழி இல்லாம இருக்கு. அதெல்லாம் அம்மையா வச்சு விரட்டி விட்டாங்க. பாட்டி கூட போயாருக்கும் இப்ப இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. சில பேருக்கு இப்படி வைக்கிறதுல அது அவங்களுடைய வாழ்க்கையோட பெரிய சாதனை சாதிச்சது மாதிரி நினைக்கிறாங்க. சில பேரு, எனக்கு பைக்குக்கு பேரு ஞாபகம் தெரியல, ஒரு பேருக்கு நான் ஒரு யமஹான்னு சொல்றேன். லேட்டஸ்ட் அந்த பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. என்னது பேரு? எபிசஸா, எபிசஜ். அது டயரை அத வண்டியை நிறைய மாடிஃபை எல்லாம் பண்ணிக்கிட்டு அது மார்த்தாண்டத்துல இங்க சத்தம் கேட்கும். அப்படி சத்தத்தோட இப்படிதான் வண்டி ரோட்லயும் வரும். சில பைத்தியங்களுக்கு இது வாழ்க்கையில பெரிய விஷயம் இருக்கும். ஆளூர்ல நினைக்கிறேன் ஒரு முஸ்லீம் பையன், எனக்கு நீ வண்டி வாங்கி தரல, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளவு கொடுத்து சேர்த்தாங்கன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒன்றும் படிச்சிருக்க மாட்டேன், காசு கொடுத்தா சேர்த்துருப்பாங்க, எனக்கு வண்டி வாங்கி தரல நான் போகவே மாட்டேன் காலேஜுக்குன்னு சொல்லி, முஸ்லீம்களுக்கு தான் வீட்டில் வெளிநாட்டில் வேலை வைப்பாங்கல்ல, அதனால லட்சம் கொடுத்து வண்டியை வாங்கி கொடுத்துட்டாங்க. லட்சம் கொடுத்து இப்படி ஒரு வண்டியை வாங்குறது, டூ வீலரை வாங்குறது பேச ஒரு காரை வாங்கலாம். சரி, அவங்க டூ வீலரை வாங்கினாங்க. வாங்கிட்டு கூட 2-3 பையங்களையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கிறான். எல்லாம் ஸ்பாட் அவுட். ஏதோ போகும்போது ஒத்தைக்கு போகாது, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனிப்படமா, தனிப்படம் தனியா போகாது. அது மாதிரி இது தனிப்படம் தனியா போகும், கூட 2-3 கூட்டிட்டு போயிட்டு. எத்தனையோ பேரு ஆக்சிடென்ட்களுக்கு இந்த மாதிரி ஆசாமிகள் தான் காரணம். கொரோனால இறந்ததை விட அல்லது வேற பல காரணங்களால இறக்கிறத விட ஆக்சிடென்ட்ல தான் இந்தியாவில் அதிகமான இறப்புகள் நடக்குது அப்படின்ட்டு புள்ளி வர சொல்லுது. அதுக்கு முக்கியமான காரணம் மோசமான டிரைவிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சில பேருக்கு இப்படியெல்லாம் லட்சியங்கள் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி விசித்திரமான லட்சியங்கள் இருக்கலாம். ஆனா சத்சங்கம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு வாழ்க்கையில
பெரிய லட்சியங்கள் உருவாகும். அதை பார்த்து நாம போக ஆரம்பிக்கும். அப்புறம் பாபம் அபாகரோதி. சங்கரர் அவருடைய பாஷ்யத்தில் அழகா சொல்றாரு. பொதுவாக நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதுதான், நல்ல காரியம் செய்யணும், நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு, புண்ணிய காரியம் செய்யணும். எதனால நாம அப்படி சொல்றோம் நீங்க நினைக்கிறீங்க? புண்ணிய காரியம் செய்தா புண்ணியம் வந்துடும், புண்ணியம் வந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றோம்னு நினைக்கிறீங்க? சங்கரர் சொல்றது அப்படி இல்லையா? நீ உன்னால சும்மா இருக்க முடியாது, நீ என்னத்தையாவது செய்வ. நீ என்னத்தையாவது செய்யறவன நீ நல்ல காரியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வைக்கலைன்னா அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? பாவத்தை செய்வான். இவன் பாவத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவனை நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லி இருக்கு. மற்றபடி நல்ல காரியம் செய்யறதே நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நாம பெரியவங்களோட தொடர்பு வச்சிருந்தோம், சத்சங்கம் நமக்கு இருந்ததுன்னா நாம தவறான வழியில போறதுல இருந்து பாதுகாக்கப்படுவோம், பாவம் செய்யறதுல இருந்து பாதுகாக்கப்படுவோம். சேத பிரசாதயதி, நம்முடைய அறிவு அல்லது மனசு நிம்மதியாக இருக்கும். நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இன்னொரு காரணம் இது. இப்ப நாம ஒரு ஆள்கிட்ட பொய் சொல்லிட்டோம்னு வச்சுங்க, சூழ்நிலை சொல்லிட்டோம். இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா அந்த பொய்யை கரெக்டா ஞாபகம் வைக்கணும். அது எனக்கு வண்டி டயர் பஞ்சர் ஆயிட்டு, அதனால தான் இன்னைக்கு ஆபீஸ் வர லேட் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டோம் வச்சுங்க. வலது ஃப்ரண்ட் டயர்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம், அடுத்த ஆட்டையும் கரெக்டா வலது ஃப்ரண்ட் டயர்னு சொல்லணும். அடுத்த ஆட்டை டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்ல அவர் எந்த டயர் கேட்க, அது பேக் வீல்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. பொய் சொன்னா அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். இத மாதிரி பல விஷயங்கள் நாம நேர்மையா உண்மையா வாழலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு வேற நிறைய விஷயங்களை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். மெயின்டைன் பண்றதுக்கு அதிகமான எனர்ஜி செலவழியும். அப்ப மனசுல நிம்மதி இருக்காது. நம்ம குட்டு வெளிப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால சேத பிரசாதயதி, சத்சங்கம் வருதுன்னா நம்ம நம்முடைய சொல்லு செயல் மனசுல எண்ணம் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒரு தர்ஷாந்தி மந்திரம் இருக்கு இல்லையா, பாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது மாதிரி நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் செயலுக்கும் இடையில வித்தியாசம் இருக்காது. அப்ப நம்ம எதுக்குமே ஓரமா வைக்க வேண்டாம். 5 கூட்டல் 3 8ன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஞாபகம் வைக்கணுமா? வேண்டாம். 5 கூட்டல் 3 9ன்னு சொன்னாலோ 10ன்னு சொன்னாலோ தான் எத்தனை சொன்னோங்கிறத ஞாபகம் வைக்கணும். 8ங்கிறது நீங்க எதுவும் ஞாபகம் வைக்க வேண்டாம். உங்க மனசு ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்கும். அதனால மனசு எப்பவுமே ஃப்ரீயா இருக்கும். நீங்க சத்சங்கத்தில் இருந்தால் அதுவே உங்களுக்கு நிம்மதியை தரும். திக்ஷு தனோதி கீர்த்தி, உலகமெல்லாம் உங்களுடைய புகழ் விளங்கும். நமக்கு விவேகானந்தர் ஒரு நல்ல உதாரணம். அவர் ராமகிருஷ்ணருடைய சத்சங்கத்துக்கு போனாரு. இன்னைக்கு விவேகானந்தர் தெரியாதவங்களே ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி உலகம் முழுக்க உங்களுக்கு புகழ் விளங்கும். இப்படி சத்சங்கத்தினுடைய பிரயோஜனங்களை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். என்னதான் உங்களுக்கு சத்சங்கத்தால கிடைக்காதுன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட சத்சங்கத்தையும் நாம நாடணும். நம்முடைய வாழ்க்கையில நான் இப்ப சொன்ன சில விஷயங்களை வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நாம நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்த கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணுனா நாம ஒரு நிம்மதியான வாழ்வு வாழலாம். பணத்தினால நமக்கு நிம்மதி வரணும் அப்படின்னு கிடையாது. சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் சில தப்பு அபிப்பிராயம் இருக்கிறதுனால அதை சொல்றேன். பணம் புஸ்தகத்தை வாங்கும், ஆனா அறிவை வாங்க முடியாது. பணம் படுக்கைய வாங்கும், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் சாப்பாட்டை வாங்கும், ஆனா பசிய வாங்க முடியாது. பணத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. பொதுவாக இது ஒரு உதாரணத்துக்கு பணத்தை சொன்னேன். பொதுவாக நம்ம நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி போகக்கூடிய உலகமா இருக்கிறதுனால இந்த உலகத்துல நாம எதுக்கு பின்னாடி போனாலும் சரி, நீங்க பாருங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்.
இந்த லிமிட்டேஷனை நாம எப்போ உணர்ந்துக்கிறோமோ அப்போ அதை நமக்கு நடுநிலைமையோட அணுகக்கூட பணம் ஒரு சக்தி வந்துடும். நம்ம பணம் சம்பாதிப்போம், ஆனால் நமக்கு தெரியும் பணத்துக்கு சக்தி இவ்வளவுதான் தெரியும். இந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல பல விஷயங்களை சம்பாதிக்க முயற்சி பண்ணலாம். அந்த விஷயங்களுக்கு இதுதான் லிமிட்டு, நம்முடைய நிம்மதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நாம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு நிம்மதியை தரும். அதனால நாம சத்சங்கத்தை நாடுவோம். இந்த சத்சங்கத்தினால நாம ஒவ்வொருத்தரும் ஒரு சத் வீரர்களாகவும் மாறுவோம். அது நம்மள சத்தை பார்த்து கூட்டிட்டு போகும், அழைச்சிட்டு போகும். சத் கமயனுடைய லட்சியமும் நிறைவேறும். மேற்கொண்டு அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னொரு வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. வான்மத்தில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறையிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ்க கண்புதல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க ஈயமெல்லாம் அரணாமே சூழ்க, மையகம் துயர்கிறது. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.